காமராஜர் குறித்து அவதூறாக பேசிய திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியே வர வேண்டும் என கூறிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதிலளித்துள்ளார். அதை பேசியதற்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தமிழகத்தில் அளித்த தமிழகத்தினுடைய வரலாற்று, நம்முடைய முன்னேற்றம் எல்லாத்தையும் அளித்ததில் மிக முக்கிய பங்கு இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவிக்கிறது. அதனால் வரலாற்றை மாற்றி திரித்து கர்மவீரர் காமராஜர் ஐயா இல்லாத பொழுது ஒரு புதிய ஒரு விஷயத்தை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழப்புவதை நான் கண்டிப்பது மட்டுமல்ல, இதை மானம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன். உண்மையாலுமே கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வேண்டும் காங்கிரஸ்காரங்க அப்பப்போ பேசுகிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது கர்மவீரர் ஐயாவை கேவலப்படுத்தியது மட்டுமல்ல, உண்மைக்கு புறம்பாக கூட பேசியிருக்கின்றார்கள். இதை காங்கிரஸ் தலைவர்கள் சும்மா ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தேன், பத்திரிகையாளர் சந்திப்பில் 2 பேசினேன் அப்படின்னு போகாமல் திமுகவுடைய கூட்டம் டி.ஆர். பாலு அவர்களும் சட்டமன்ற உறுப்பினரான நானும் தொகுதியில் திருப்பெரும்புதூர் தொகுதி தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி, அங்கு சாலைகள் அடிக்கடி பழுதாகி விடுகிறது. ஆகையால் திருப்பெரும்புதூர் தொகுதி தான் தமிழ்நாட்டில் முதன்மையாக வரி செலுத்துகின்ற ஜிஎஸ்டி ஆகட்டும், தமிழ்நாடு கூட்ஸ் வரிகளாகட்டும் செலுத்துகின்ற ஒரு வணிகம் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. அங்கே சாலைகளும் தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளையும் மனுவாக பெற்று ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி.ஆர். பாலு அவர்களும் நானும் மாண்பு முதலமைச்சரிடம் கொடுத்திருக்கிறோம். அதை பரிசீலித்து ஊரக தொழில் அமைச்சரிடம் கலந்து பேசி என்னென்ன உடனுக்குடன் செய்ய முடியுமோ, உங்கள் தொகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற தொகுப்பில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து தருவதாக மாண்பு முதலமைச்சர் என்னிடமும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலுவிடமும் உறுதியளித்திருக்கிறார். அது முடிஞ்சு போச்சு. அது முற்றுப்புள்ளி நேற்றுக்கே காலையில் வச்சாச்சு. ரைட், தேங்க்யூ. யார் யாரு ஆடு நினையதுன்ட்டு ஓனாய் அழுவுமா, அது மாதிரி எங்களை பத்தி எவ்வளவு பெரிய கவலை இருக்கு. என்ன பிரச்சனை? பெருந்தலைவர் காமராஜரை கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள் யார்? அவரை கேளுங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வாழ்நாளில் யாராவது கொலை செய்ய முயற்சி, எந்த கட்சியாவது? அவருடைய மூதாதையர்கள், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கொள்கைவாதிகள் பெருந்தலைவர் காமராஜரை வீட்டோடு வைத்து புதுடெல்லியில கொளுத்தி கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். செய்துவிட்டு வாக்குகளுக்காக அவரை பிறந்தநாள் விழா எடுப்பது, நினைவு நாளை அனுஷ்டிப்பது என்ற வேஷம் போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே பிஜேபி RSS வேஷத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேங்க்யூ.